வணக்கம் பசங்களா. இந்த வீடியோல ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1181ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டர் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி போன சாப்டர் ரிவ்யூ யாரை பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அப்பதான் இந்த வீடியோ கரெக்டாகவும் கண்டினியூஸாகவும் உங்களுக்கு வந்து புரியும். வெறும் அது மட்டும் இல்லை, அதனால நிறைய சாப்டர் ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதான் பிளேலிஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ முடியும் அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுவோமா? சாப்டர் எங்கேயும் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, லோக்கி ஹேரல்ட் சொன்னதை வந்து நினைச்சு பாக்குறான். ஹேரல்ட் என்ன சொல்லியிருப்பானா சாவரப்ப, நான் தான் எல்பஃபோட வரலாற்றே மோசமான கிங்கு, என்னை வந்து கொன்னுட்டு நீ த்ரோன் எடுத்துக்கோ லோக்கின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதை லோக்கி யோசிச்சு பார்த்துட்டு, அவருக்கு வெறும் 144 வயசு தான் ஆச்சு, ஜெயின்ஸ் எப்பயுமே 300 வருஷம் வரைக்கும் உயிரோடு இருப்பாங்க, அவர் ரொம்ப சீக்கிரமா இறந்துட்டாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே எங்க அப்பாவை ஏமாத்தின, அதனால நீ தான் அவரோட சாவுக்கு பொறுப்புன்ற மாதிரி சொல்லிட்டு லோக்கி சொல்றான். அப்ப ஈமு வந்து என்ன சொல்றான்னா, அவன் செத்ததுனால அதிகமா கஷ்டப்பட்டது நான் தான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். அதை கேட்டோடனே லோக்கி கடுப்பாகுது. லோக்கி வந்து என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவன் கையில வந்து ரெக்னர் வச்சிடான்ல, அப்படியே அதை வந்து முறுக்கின்னு ஈமு அட்டாக் பண்றது வந்து போறான். அப்படி போறப்ப அப்பாவா சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து யோசிச்சு பாக்குறான். அவரோட நினைவுகள்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் வெறி ஏத்திக்கிறான்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து எங்க அப்பா வந்து என்ன பண்ணான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு, ரக்னா இசுச்சின்னு சொல்லிட்டு ஒரு மாசான அட்டாக்க ஈமோ நோக்கி அவன் லான்ச் பண்றான். அண்ட் அந்த மாதிரி அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஈமோ கிட்டேயும் போகுது. ஆனா ஈமோ வந்து சிம்பிளா ஓமன்ற அட்டாக்கை வச்சு அதை வந்து பிளாக் பண்ணிடுறான். அவன் அந்த மாதிரி பிளாக் பண்ணதை சுத்தி இருந்த எல்லாருமே வந்து ஃபீல் பண்றாங்க. அதை லோக்கி வந்து பார்த்துட்டு, இந்த அட்டாக் அவன் பிளாக் பண்ணான்னு சொல்லிட்டு நான் நினைச்சே பார்க்கலன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். அதுக்கடுத்து ஈமோ கிட்ட, உன்னை சுத்தி இருக்கிற அந்த பிளாக் ஃபிளேம்ஸ் எல்லாம் என்னது, என்ன பவர் நீ வச்சுக்கிறான்ற மாதிரி சொல்லிட்டு லோக்கி கேட்கறான். அப்ப ஈமோ வந்து பாத்தீங்கன்னா அவன் கையில ஓமன் வந்து வர வைக்கிறான். வர வச்சுட்டு அதை அவனே அப்சர்வ் பண்ணிக்கிறான். அப்சர்வ் பண்றதுல என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஈமோ வந்து ஜெயிண்ட் ஆகிறான். ஏற்கனவே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல தான் இருப்பான். இப்ப அந்த ஓமன் வர அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால அவன் வந்து ஜெயிண்ட் ஆயிடுறான். ஆனது வருமா லோக்கி கேட்ட கேள்விக்கு அவன் பதில் சொல்றான். ஓமன் வந்து ஈமோட மிலிட்டரி மைட்னு சொல்லிட்டு சொல்றான். அண்ட் அதே மாதிரி அதோட பவர் எல்லா இடத்துலயுமே இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு அட்டாக்கை வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோக்கியை நோக்கி லான்ச் பண்றான். நேம்டு அட்டாக் கிடையாது, சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா கையில வெப்பன் இருக்குதுல்ல, அதுல ஓமனை வர வச்சு லோக்கியை நோக்கி அடிக்கிறான். லோக்கி வந்து பாத்தீங்கன்னா ரெக்னர் வச்சு பிளாக் பண்றான். அண்ட் அவன் அந்த மாதிரி பிளாக் பண்றப்ப ஈமு டக்குன்னு வந்து என்ன பண்றான்னு சொல்லிட்டு லோக்கி பக்கத்துல போயிட்டு ஒரு தரமான அட்டாக்கை வந்து லான்ச் பண்றான் லோக்கியை நோக்கி. அதுக்கு பேர் வந்து நெமிசிஸ்ன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா நேம்டு அட்டாக். அந்த அட்டாக் வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த ஈமோட வெப்பன் இருக்குதுல்ல, அது ஒரு பிளேடு மாதிரி ஃபார்ம் ஆகுதா, இல்லைன்னா வந்து அந்த டெல்ஃபுட் பவர்லாம் இருக்கும்ல, அந்த உடம்புக்குள்ள வந்து போயிட்டு வெளியே வருமே, அந்த மாதிரி வருதான்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஈமோ பண்ற அந்த நெமிசிஸ் அட்டாக்கு லோக்கியோட ஒரு பக்கம் போயிட்டு இன்னொரு பக்கம் வெளியே வந்து வருது. லோக்கி வந்து பாத்தீங்கன்னா அடி கொஞ்சம் பலமாவே வாங்கிடுறான்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கு அடுத்து ஈமோ என்ன சொல்றான்னா, ஸ்ட்ரென்த்தை மக்கள்லாம் இயற்கையாகவே ஆசைப்படுவாங்க. அண்ட் அந்த கிரேவிங்க, அந்த ஆசையை ஈஸியா சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். எப்படின்னா கரப்ஷன் வழியான்ற மாதிரி சொல்லிட்டு ஈமோ சொல்றான். அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, ஒருத்தவங்க அவங்களோட வில்ல கவர்னன்ட்டுக்கு வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றான். அப்புறமா ஒன்ஸ் அவனோட என்வி வந்து அவனை டிரைவ் பண்றப்ப அவன் வந்து பவர் அச்சீவ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த 3 விஷயமும் கரப்ஷன், கவர்னன்ட், அதுக்கடுத்து பவர், இந்த ட்ரினிட்டி இருக்குதுல்ல, இது 3ம் சேர்ந்தது தான் டொமினியன் சொல்லிட்டு நம்ம ஈமு வந்து சொல்றான். அண்ட் இப்படி சொல்லின்னு இருக்கிறப்ப ஈமு வந்து என்ன பண்றான், அவனோட ரெக்கையை வர வச்சுட்டு அவன் பறந்துனுங்கிறான். லோக்கி வந்து அடிபட்டு கீழே கிடக்குறான். அதுக்கடுத்து ஈமு வந்து திருப்பி ஒரு அட்டாக் வந்து லான்ச் பண்ண போறான். லோக்கி ஆல்ரெடி அடி விழுந்துடுச்சு, ஆனாலும் அவன் திருப்பி வந்து ஈமு அட்டாக் பண்ணதுக்கு முயற்சி பண்றான். அப்ப ஈமு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு முன்னாடி ஒரு அட்டாக் வந்து லான்ச் பண்றான். அதை ஓமன் வச்சுன்னு சொல்லிட்டு வச்சிங்களா, இல்ல மேபி அது டொமினியனா கூட இருக்கலாம், என்னன்னு சொல்லிட்டு கரெக்டா தெரியல. சோ அதை வச்சு ஈமு அட்டாக் பண்ணோடனே லோக்கி வந்து பாத்தீங்கன்னா அடி வந்து இன்னும் நல்லா விழுது. அதுக்கடுத்து ஈமு வந்து லோக்கி கிட்ட, உனக்கு நான் கடவுளோட பவரை தரவா, ஒரே ஸ்டெப்ல நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு ஈமு வந்து லோக்கி கிட்ட சொல்றான். அப்ப அதை கேட்டோடனே லோக்கி வந்து கடுப்பாயிட்டு மறுபடியும் அவனோட ரக்னீர் எடுத்துட்டு ஈமு அட்டாக் பண்ண போறான். இந்த வாட்டி அட்டாக் லேண்ட் ஆச்சா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் ஈமு கிட்ட வந்து போகுது. அதுக்கு அடுத்து லோக்கி வந்து என்ன சொல்றான், எனக்கு அது தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். அப்புறமா, உன்னோட பவர் வந்து இந்த காட்ஸோட டொமினியன் தானா, ஆனா உன்னோட பவரை பத்தி கேட்கறதுக்கு ஏதோ டெவில் கூட டீல் போட்ட மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு லோக்கி வந்து சொல்றான். அப்ப ஈமு அதுக்கு வந்து அதுல என்ன வித்தியாசம் இருக்குது கடவுளுக்கும் டெவிலுக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கேட்கறான். அதுக்கு லோக்கி என்ன சொல்றான்னா, அதை பத்தி எனக்கு தெரியல, ஆனா யாரையுமே வந்து என்ன டாமினேட் பண்ணா நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு லோக்கி சொல்றான். அது ஈமு வந்து இந்த ஒட்டுமொத்த உலகமே ஸ்டேட் ஆஃப் டொமினியன்ல தான் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து யாரையும் யோசிச்சு பாக்குறான். அது பார்த்து லூஃபி மாதிரி இருந்துச்சு. நான் என்ன நினைச்சேன்னா லூஃபி ஒரு வரானான்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா அதுக்கு அடுத்து நம்ம லோக்கி வந்து ஈமு அட்டாக் பண்ண போறான். அப்ப ஈமு வந்து பாத்தீங்கன்னா லோக்கி அட்டாக் பண்றது வரதை பத்தி கூட கவலையப்படாம அவன் வந்து என்ன சொல்றான்னா, நான் சொன்னது கரெக்ட் தானே, ஜாய் பாயின்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்துறான்.
கத்துறப்ப வந்து பாத்தீங்கன்னா கான்கர் ஹாக்கி ரிலீஸ் ஆகுது. எனக்கு அதை பார்த்துட்டு ஒண்ணும் புரியல. நீ ஏடா சோதமையில இப்ப ஜாய் பாய் கூப்பிடுற, இவங்க தான் சண்டை போட்டுக்கிறேன் சொல்லிட்டு எனக்கு அப்படி போயிடுச்சு மைண்ட். அதுக்கடுத்து தான் புரிஞ்சது முன்னாடி காட்டுனது லூஃபி கிடையாது, அது வந்து ஜாய் பாய்ன்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சது. சோ இதுக்கடுத்து இந்த மாதிரி ஈமு கத்துறால கான்கர் ஹாக்கி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. எது வரைக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லூஃபி உட்காந்து சாப்பிட்டுன்னு அவன் இன்னும் சாப்பிட்டு தான் இருக்கிறான். நான் கூட அந்த சாப்டர்ல வருவான்னு சொல்லிட்டு பார்த்தா நான் இன்னும் வரவே இல்லை. அவன் உட்காந்து சாப்பிட்டுனே இருக்கிறான். அண்ட் அவன் சாப்பிட்டுங்கிற இடம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாக்கி வந்து போய் சேருது. அப்போ லூஃபி வந்து என்ன சொல்றான்னா, நான் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய சாப்பிடணும். இந்த மாதிரி ஒண்ணு இதுக்கு முன்னாடி நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. இது ரொம்ப ஹெவியா இருக்குது. என்னால வந்து மூச்சை விட முடியலன்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கடுத்து இவனோட ஹாக்கி வந்து என்ன எப்படி இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த சாப்பாடு எல்லாத்தையும் நான் வந்து சாப்பிட்டாகணும். அப்பதான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும், இல்லைன்னா தோத்துணுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து இன்னும் வேகமா சாப்பிட்டுனே இருக்கிறான். இவன் எப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்ப அங்க போறதுன்னு சொல்லிட்டு தெரியல. மேபி அடுத்த சாப்டர்ல போனா நல்லா இருக்கும். இவன் வந்து சாப்பிட்டே இருந்தாலும் அப்புறம் கடுப்பு இருக்கும். நான் கூட சாப்டர் டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா காட் அண்ட் டெவில்னு சொல்லிட்டு போட்டு இருந்தது. சரி ஈமு தான் டெவில், காட் வந்து நம்ம லூஃபி தான். அப்ப இந்த சாப்டர்ல லூஃபி வந்துருவான்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனா லூஃபி வந்து பார்த்தா இன்னும் சாப்பிட்டுனே இருக்கிறான். இவன் எப்போ வர போறான்னு சொல்லிட்டு தெரியல. மேபி அடுத்த சாப்டர்ல வருவான்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த வாரம் வந்து ஓட பிரேக் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரேக் எடுக்கல. சோ அதை பத்தி நம்ம அடுத்து பேசுவோமே. சோ இந்த மாதிரி லூஃபி வந்து அங்க சாப்பிட்டு இருக்கிறான். இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லோக்கிக்கும் ஈமுக்கும், லோக்கி வந்து இப்ப ஈமு ஜாய்பாய்ன்னு சொல்லிட்டு கத்துறான்ல, அதை வந்து அவன் கேட்கறான். கேட்டதுக்கு அப்புறமா நீ இன்னும் வேற விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிறேன் நான் முன்னாடி நிக்கிறப்பயே. இது வந்து எனக்கு ஒரே விஷயத்த மட்டும் தான் புரிய வைக்குது. நீ வந்து நான் அண்டர் எஸ்டிமேட் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டு லோக்கி வந்து ஒரு அட்டாக்கை ஈமு நோக்கி லான்ச் பண்றான். அண்ட் இந்த அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஈமு மேல பட்டுடுது. இதுக்கு முன்னாடி நடந்த 2 அட்டாக்கை பட்டுச்சா படலன்னு சொல்லிட்டு தெரியல. ஒன்னு பிளாக் பண்ணிட்டான், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மேபி எஸ்கேப் ஆயிருக்கலாம், இல்ல என்ன வேணா நடந்திருக்கலாம். பட் இந்த அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஈமோட மூஞ்சிலன்றதை விட ஒட்டுமொத்த உடம்புல வந்து படுது. ஏன்னா ரக்னிர் வந்து அவ்வளவு பெருசா இருக்குதுல்ல. சோ அந்த மாதிரி ஒரு அட்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிறான். ஈமு பறந்து போயிட்டு ஒரு மரத்துல வந்து முட்டிக்கிறான். முட்டினதுக்கு அப்புறமா ஈமுக்கு ரத்தம் வருது. அதை பார்த்தோன்னே டே இது கிங் ஆஃப் த வேர்ல்ட் உனக்கு ரத்தம்லாம் வருது அதுக்குள்ளேன்னு சொல்லிட்டு எனக்கு அப்படிதான் தோணுச்சு. பட் ஈமுக்கு ரத்தம் வருது. ஈமு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து பாக்குறான். அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லோக்கி வந்து நிட்ஹாகா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத ஈமு வந்து பாக்குறான். அந்த சைட்ல நம்ம லோக்கி வந்து என்ன பண்றான்னா ஒரு அட்டாக் வந்து லான்ச் பண்றது அவன் ரெடியா வரான். நம்ம ஈமோ வந்து பாத்தீங்கன்னா ஓமன் ரிலீஸ் பண்றதுக்கு ரெடியா வரான். அதுக்கடுத்து லோக்கி வந்து தோர்ஹைம்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை ஈமு வந்து எங்க பார்த்து போய் விழுந்தானோ அதை நோக்கி லான்ச் பண்றான். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த அட்டாக் ஈமு மேலே பட்டுச்சுன்னு தான் நினைக்கிறேன். மேபி ஓமன் வச்சு பிளாக் பண்ணானா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் இந்த அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு லேண்ட் ஆயிடுச்சு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஓமன் வந்து ரிலீஸ் ஆன மாதிரி காட்டல. அவன் வந்து அதுக்கு முயற்சி பண்ற மாதிரி தான் காட்டினாங்க. அதுக்கடுத்து அந்த அட்டாக் போன மாதிரி தான் காட்டுறாங்க. சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அட்டாக் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஈமு கிட்ட வந்து சீன் போகுது. ஈமு வந்து பாத்தீங்கன்னா அப்படி உண்மையிலே திரும்பி வந்துட்டியான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சிரிக்கிறான். அதோட வந்து பாத்தீங்கன்னா சாப்டரை முடிச்சிடறாங்க. சோ இதுக்கடுத்து என்ன நடந்துச்சு எது நினைச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி அடுத்த வாரம் ஓட எந்த பிரேக் எடுக்கல. சோ அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த சாப்டர் படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சு? லோக்கியும் ஈமும் சண்டை போட்டாங்களா? அதெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு? புல் அடிச்சுதான் இருக்கு இல்லையா? எந்த சீன் உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் மாங்கா படிப்பாங்க அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த சாப்டர்ல அவங்களுக்கு பிடிச்ச சீன் எது, அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்கள நம்ம வீடியோல வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்க. சோ நான் இன்னொரு மாசான வீடியோல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.